అన్నా 11th వార్డు బై ఎలక్షన్లో నేను నిలబడకుండా రమేష్ లేనందువల్ల బై ఎలక్షన్ వచ్చింది. దానివల్ల నేను నిలబడి మీ దగ్గరికి వచ్చి ఉండా. ఇంకా అందరు మా వాళ్ళు, మా బంధువులు, మా రక్త సంబంధులు మీ దగ్గరికి వచ్చి మాట్లాడి నేను ఓట్లు అడిగేదానికి వచ్చిన. మీరు అందరు చేరు కోఆపరేట్ చేసి నాకు సహాయం చేసి నన్ను గెలిపించిందంటే రమేష్ పెండింగ్ పెట్టిపోయిన పనులు ఏమేమి ఉన్నాయో అవన్నీ నేను చేసేకి నేను వచ్చుందా. మీ అందరి సపోర్ట్ నాకు కావాలా. మనోళ్ళు అన్న రమేష్ అన్న తీరిపోయినాక ఆమెని అందరూ ఎంకరేజ్ చేసి నిలబెట్టి మేము గెలిపియాలనుకుంటున్నాము. ఎందుకంటే ఆయనలోని లోటుని భర్తీ చేసేదానికి మామున్నాడు. దాన్ని ఫుల్ఫిల్ చేసేదానికి అందరు సపోర్ట్ చేసి అన్ని గెలిపిస్తాము. 11th வார்டு சார்பில் நாங்கள் இந்த 11th வார்டு ஆந்திரா லைனில் முக்கியமாக நாங்கள் இங்கே கேன்வஸ் பண்ணணும்னு வந்திருக்கிறோம். அந்த கேன்வஸ் பண்ணுறதுக்கு முன்னே எங்கள் பஞ்சாயத்து தலைவர், பிஜேபி லீடரு தேவபூஷணமா, பஞ்சாயத்து லீடரு, பாஸ்டரு, அப்புறமா அந்த மாதிரி ஒரு 4-5 போஸ்ட் வச்சிருந்தா கூட அவர் எங்கள் குடும்பத்துக்காரு. இப்போ எங்கள் தங்காச்சிக்கு சுபாஷினிக்கு அவர் நானின்னாவும் அதே மாதிரி அண்ணா ஆகுது அவர். அதனால வேண்டி இந்த ஏரியாவில் இங்கே கேன்வஸ் பண்ணுறதுக்கு இந்த லைனில் அவரை முன்ன வச்சுக்கின்னு நாங்கள் பார்ட்டி என்ன இருந்தால் எது இருந்தாலும் கூட அவர் எங்களை மீறி எதுவும் பண்ணுறதில்ல. குடும்பம்னு வரும்போது அவர் குடும்பத்துக்கு தலைவணிங்க எல்லாம் பண்ணுவார் என்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் சுபாஷினி நம்மெல்லாம் நாங்கள்லாம் அவர் மூலியமாக இங்கே பேசி இங்கேருந்து நம்ம லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இங்கே கூட நிறையா வேலைங்கெல்லாம் பண்ணியிருக்கிறோம். ரூபா மேடம் நிறைய வேலை பண்ணியிருக்குது. சுபாஷினி சொன்ன மாதிரி இந்த 2 வருஷத்தில் நிறைய எங்கெங்க வேலை பெண்டிங் இருக்குதோ அந்த பெண்டிங் ஒர்க்கெல்லாம் நாங்கள் முடிச்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆனாக்கா சுபாஷினி ஆகட்டும், நான் ஆகட்டும், அதே மாதிரி எங்கள் பஞ்சாயத்து தலைவர் தேவபூஷன் ஆகட்டும், எங்கள் மூலியமாக தான் என்ன பண்ணாலும் கூட நாங்கள் இந்த இடத்துல என்னன்னாக்கா எலெக்ஷன் பார்ட்டி 4 பார்ட்டி 5 பார்ட்டி இருக்கலாம். ஆனால் பார்ட்டின்றது ஒரு பக்கம், ஃபேமிலின்றது தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். நாங்கள் அந்த காலத்துலேருந்து நாங்கள் அதே மாதிரி தான் நடந்துக்கிறோம். இப்போவும் அதே மாதிரி தான் நடக்குவோம். அதனால வேண்டி அவர்கிட்ட சுபாஷினி ஆசீர்வாதம் வாங்கினேன். இங்கிருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அபேபஜா பிளாக் ஆகட்டும், சைனட் லைன் ஆகட்டும், வாட்ச்மேன் லைன் ஆகட்டும், இன்னும் ரூட்டர்ஸ் லைன் ஆகட்டும், காக்கர் மாடல் ஆகட்டும், இன்னும் நிறையா ஏரியாங்களுக்கு போகிறதுக்கோசரம் இங்கே இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்தோம். நாங்கள் இப்போ சொல்லனாக்கா முக்கியமாக இந்த இடத்துல வேற யாராரோ நிற்கிறதுக்கு கூட நிற்கிறாங்க. யாரு நின்னாலும் கூட ரூபாமா மேடம் தவிர வேற யாரும் எந்த வேலை செய்ய முடியாது. இது ஊர்ஜிதம். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு பிஜிஎம்எல் இருந்த நிலைமை இன்னைக்கு எப்படி போய் என்னென்ன ஆகி இன்னைக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்டை கொண்டாந்துக்கிறாங்க. இன்னைக்கு இந்த மைன்ஸ் ஏரியாவில் இது வீடுங்க கவர்மெண்ட் வீடுங்க கொடுக்கறதுக்கு ரெடி ஆகின்னு இருக்குது. வீடுங்க ஆகட்டும், இந்த வீடுங்க இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய அந்த அம்மா என்னென்ன வேலை பண்ணிருக்கிறாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட்ல 5 கோரிக்கை விட்டுருக்குறாங்க. அந்த 5 கோரிக்கையில இந்த 2000 ரூபாய் போடுறதாகட்டும், அப்புறமா ரேஷன் ஆகட்டும், அப்புறமா கரண்ட் இதாகட்டும், இந்த மாதிரி நிறைய அதன்றதே இல்லை. நிறைய இதுக்கு முந்தால தண்ணி பஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு. இப்ப தண்ணி பஞ்சமே கிடையாது. இப்போ தண்ணி பஞ்சமே சொல்லனாக்கா பஞ்சாயத்து தலைவர் பேசும்போது பேசுவாரு, தண்ணி பஞ்சம் இல்லை. இன்னும் கொஞ்சம் சின்ன வேலைங்கெல்லாம் இருக்குது. இந்த ஏரியால இந்த ரோடு பாருங்க, இந்த ரோடு ஸ்டார்ட் பண்ணாரு ரமேஷ். இன்னும் தார் ஊத்தணும், அது பண்றாரு. அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு 3 ரோடு இருக்குது. அந்த 3 ரோடும் ஃபில் பண்ணணும். வேற யாரால முடியாது, யார் வந்தாலும் முடியாது. ரூபா மேடம் மனசு வைக்கணும், சுபாஷினி ஜொதல இருக்கணும், சுபாஷி கெலிச்சின்னு போகணும். அப்பதான் ரூபா மேடம் பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் ஒரு 2-3 கோரிக்கை வச்சிருக்கிறோம். நாங்க அந்த அம்மா கிட்ட நாளைக்கு புதன்கிழமை பேசலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. எங்களுக்கு ஃபில்டர் வாட்டர் ஒன்று போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாங்க அந்த அம்மா வாயில சொல்ல வைக்கலாம். இல்லைனாக்கா முனிசிபாலிட்டி எக்ஸ் பிரசிடென்ட் ஆகட்டும், இன்னும் என்னோட பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க பார்ட்டியில, அவங்க வாயில நான் சொல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு இப்ப நான் சொல்ல விரும்பல. அது கூட அங்க ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்க லைன் பெரிய லைனு. இந்த இடத்துல சுத்தி முத்து பார்த்தா கூட இங்கதான் ஓட்டுங்க ஜாஸ்தி இருக்குது. அதனால வேண்டி இங்கிருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணின்னு போலான்னு சொல்லிட்டு நான் ஒன்னு சுருக்கமா சொல்லனாக்கா, யாரும் கெலிச்சாலும் கூட யார் வந்தாலும் கூட ரூபா மேடம் இல்லாம யாரும் எதுவும் பண்ண முடியாது.
ஆனா ரூபா மேடம் வந்து பார்ட்டியில வந்து சுபாஷினி ஆசீர்வாதம் பண்ணிருக்கிறாங்க, சுபாஷினிக்கு சீட்டு கொடுக்க சொல்லிக்கிறாங்க. நானும் போட்டேன், நானும் கேட்டேன். ஆனா எனக்கும் வந்துட்டு பார்ட்டியில சர்வீஸ் இருக்குது. ஆனா வந்துட்டு இல்லனா அந்த அம்மாவுக்கு விட்டு கொடுக்கணும், ஏன்னா புருஷன் இறந்துட்டாப்புல, அதே வந்துட்டு உங்க ஃபேமிலி தான் அது கூட அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, இது நியாயமான அந்த அம்மா பண்ணிக்கிறது, இது கரெக்டா நியாயம்னு சொல்லி நானும் கூட இது ஏத்துக்குன்னு நானும் வந்துட்டு இந்த அம்மா கெலிக்கிறதுக்கு வந்துட்டு நானும் வந்துட்டு ராவும் பகல நான் கஷ்டப்பட்டு நான் இந்த அம்மா கெலிக்க வைக்கிறதுக்கு எல்லாரையும் நான் இது பண்ணுவேன். அதே மாதிரி என் பஞ்சாயத்து தலைவர் கூட எங்க தம்பி தான் அவரு கூட வந்துட்டு பார்ட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சொந்தம் பிளட் ரிலேஷன் நாங்கெல்லாம். அவரும் வந்துட்டு இறங்கி எங்க கூட இனிலிருந்து எங்க கூட வேலை செய்வாருன்னு சொல்லி கேட்டுக்கின்னு கண்டிப்பா நாங்க கெலிக்கிறதுக்கு வேண்டி நாங்க போராடி நாங்க கெலிச்சின்னு வந்து கொடுக்குறோம். ஏன்னா நாங்க கெலிச்சாக்கா இந்த லைனுக்கு தான் நெல்லுது. சுபாஷினி கெலிச்சாதான், ஏன்னா சுபாஷினி கெலிச்சாதான் ரூபா மேடம் எல்லாம் வேலை பண்ணுவாங்க. வேற யாரும் XYZ எல்லாம் என்னென்ன கேட்டுக்கிறாங்க, அவங்க கேட்கலாம், எல்லாமே கேட்கலாம், அவங்க உரிமை, அவங்க கேட்கலாம், யாருன்னா கேட்கலாம். இப்போ நான் நிக்கலான்னு ஆசை இருக்கும், இன்னொருத்தருக்கு ஆசை இருக்கும். ஆனா வந்துட்டு ஊர் நல்லா ஆகணும், இந்த ஏரியா நல்லா ஆகணும், இங்க இருக்கிற பெண்டிங் ஒர்க் ஆகணும்னு சொன்னாக்கா சுபாஷினி தான் கெலிக்கணும், காங்கிரஸ் பார்ட்டி தான் வரணும் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாரும் கூட இந்த 11th வார்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கூட நான் வணங்கி நான் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். சுபாஷினிக்கு கை சிம்பிள் 1 நம்பர்ல ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்தீங்களேனாக்கா இந்த வேலைங்கெல்லாம் ஃபில்ஃபில் பண்றோன்னு சொல்லி கேண்டிடேட் வந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பிஜேபி, உங்களுக்கு தெரியும், டிஸ்ட்ரிக்ட் மைனாரிட்டி ஜெனரல் செக்ரட்டரி நான். இப்போ வந்திருக்கிறவங்க வந்து காங்கிரஸ் சார்பில் நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருன்னு சொன்னாக்கா தங்கச்சி சுபாஷினி. அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னாக்கா 4 வாட்டி வந்து நாங்கள் வந்து தம்பி ரமேஷை வந்து ஜெயிக்க வச்சோம். ஏன்னு சொன்னாக்கா 11th வார்டில் ரமேஷ் நிக்கிற வரைக்கும் நாங்கள் பார்ட்டி பாகுபாடு பார்க்காத எல்லாரும் அவரே ஜெயிக்க வச்சு நின்றோம். அப்புறம் ரமேஷ் ஃபேமிலி எப்படின்னாக்கா அவங்க அப்பா கூட நான் வேலை செஞ்சவர். மஞ்சம்மா அவங்க எல்லாம் வந்து சின்ன பசங்கள்லேருந்து எங்களுக்கு தெரியும். இது நல்ல குடும்பம். ரமேஷ் அவங்க அம்மா கூட ரொம்ப அன்பா பழகுவாங்க எங்க கிட்ட. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டினுடைய மருமகளா வந்து இன்னைக்கு சுபாஷ் நிக்குதுன்னு சொன்னாக்கா அது பார்ட்டி நாங்க பாகுபாடு இல்லாத. நான் வந்து ஹைகமாண்ட்ல கேட்டேன், நான் இந்த மாதிரி யாரும் நம்ம பார்ட்டியில வந்து நிக்க வைக்க சொல்றீங்க, எப்படி பண்ணலாம்னு சொன்னாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொன்னாங்க. அப்புறம் சொல்லிட்டு அந்த வெயிட் பண்ணி பார்த்தது வந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னு சொன்னாக்கா என் பார்ட்டியில கூட வந்து விரும்பல இந்த அம்மா வந்து ஜெயிக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி நான் நினைக்கிறேன். பட் அவங்க சொல்லல எனக்கு, நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னாக்கா இன்னைக்கு வந்து ரமேஷ் வந்து குடும்பத்துக்காகவோ வீட்டுக்காகவோ ஒன்னும் பிள்ளைங்களுக்காக எதுவும் சேர்த்து வச்ச மாதிரி நமக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குடும்பம் வந்து நடுத்தருவில் நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மேடம் வந்து ஒரு இது பண்ணிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு உதவிகரமா இது கொடுத்திருக்கிறாங்க. இத்த நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னாக்கா இந்த வாட்டி வந்து சுபாஷினி வந்து ரமேஷ் வந்து 1200 ஓட்டு சில்லற வாங்கினாரு. சுபாஷினி வந்து அதோட ஒரு 200 ஓட்டு ஜாஸ்தியா நம்ம ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால வந்து இந்த இடத்துல வந்து ரமேஷ் வந்து 3 வாட்டி நின்னதுக்கும் இந்த லாஸ்ட் டைம் நின்னதுக்கும் வந்து ரொம்ப வேலை பண்ணாரு. நாங்க சண்டை போடுவோம். நான் வந்து கத்துவேன். டேவிட் அண்ணா சொல்லுவாரு, ஏன் இந்த மாதிரி டென்ஷன் ஆகுற, மாமல்ல பேசுறனாக்கா இல்ல நான் பேச மாட்டேன், என்ன பண்ணுவீங்க நீங்க இப்ப பண்ணலன்னாக்கா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண பிற்பாடு உடனே இந்த ரோடு தம்பி ஸ்டார்ட் பண்ணாரு. அப்புறம் அவரு கடவுள் இடத்துல போயிட்டாரு. அவரை பத்தி பேசி கூட நம்ம அவங்களுக்கு பேஜார் ஆகக்கூடாது அவங்க குடும்பத்துக்கு. அதனால வந்து இருக்கிற வரைக்கும் நல்லது பண்ணாரு அவரு. சுபாஷினை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு வந்து நான் வந்து வேணுமென்னாக்கா நான் பார்ட்டியில சிட்டி பிரசிடென்ட் கமல் சார் நான் கேட்டு அவர்கிட்ட உத்தரவு வாங்கினேன். நான் வந்து தங்கச்சிக்கு வந்து எங்க பிஜேபி பார்ட்டி 11th வார்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் சொல்லி கூட நான் வந்து ஆதரிக்கிற மாதிரி நான் வந்து கேட்டுக்கினேன். அந்த அம்மாவை விட்டு தரத்துக்கு வந்து நாங்களும் உறுதுணையா நிக்கிறோன்னு சொல்லிட்டு நான் இந்த
மீடியாஸ் உங்க எதிர்க்க நான் பேசுறேன். ஏன்னாக்கா நான் ஒரு பிஜேபிக்காரன். நான் ஆக்சுவலா அவங்களுக்கு பண்ணக்கூடாது, ஆனா தங்கச்சி இருக்கிறதுனால நான் வெறுக்க கூடாது. டேவிட் அண்ணன் குடும்பத்தில் ஒருத்தர், அவர் அண்ணன். அதனால இது நான் பார்ட்டியில கூட நான் கேட்டுக்கினேன். நான் அந்த ஹெல்ப் இவங்களுக்கு பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். உங்களுக்கு நான் இந்த இங்க வந்தவங்களுக்காகட்டும் என் நன்றிகள் வணக்கத்தை சொல்லி ఎలక్షన్ లో నిలబడుతుందా రమేష్ బై ఎలక్షన్ వచ్చింది. మిమ్మల్ని అందరిని చూసుకొని నాకు హెల్ప్ చేయమని ఓటు వేయమని చెప్పి లైన్ లో అందరికి చెప్పి నాకు ఓటు వేయమని చెప్పి అడగడానికి వచ్చినాను. నువ్వు ఓటు వేస్తావు, నువ్వు వేసేది కాదు. నీ తరపున వచ్చేసి లైన్ లో పెద్దోడివి, నువ్వు లైన్ లో సీనియర్, మోపరు, పాస్టరు అన్ని ఉన్నాయి కాబట్టి నువ్వు వచ్చి చుట్టుపక్కల తిరిగి నువ్వు ఓట్లు అడిగియాలి మాకు. తప్పకుండా అదే ఇంటింటికి లైన్ కమ్మా. నాకు కావాల్సింది ఏమంటే డీజిల్ కి బెనిఫిట్ ఏమో అవసరం లేదు. డ్రైనేజీ ముఖ్యం. మాకు కావాల్సింది డ్రైనేజీ. ఈ ఓపెన్ గ్రౌండ్ క్లీన్ కావాలి. ఓపెన్ గ్రౌండ్ క్లీన్ కావాలి. పిల్లలు చదువుకుని డ్రాప్ అవుట్స్ పిల్లలందరినీ స్కూల్కి జరిపించేది ఫస్ట్ చూసుకో. వాళ్ళని చూసుకుని తర్వాత నీకు ఎవరెవరు ఎక్కడెక్కడ ఓటు రావాలన్నా తప్పకుండా 100% యాజ్ ఏ సీనియర్ సిటిజన్ ఆఫ్ బ్లాక్ ఐ కెన్ డూ నథింగ్ టు డూ. She is contesting in the election. No remark on her name. Definitely 100% will help her. God bless you. వేరే వాళ్ళు కన్విన్స్ చేయి. ఏం తెలిసిన ఇన్నిసార్లు వాళ్ళే ఉన్నారు, ఇన్నిసార్లు వాళ్ళే ఉన్నారు కాదు. ఇప్పుడు ఇన్నిసార్లు వేసింది రమేష్ వేసినాము. ఇప్పుడు మనం సుభాషిని చేసుకోవాలా. ఒకటి ఇక్కడుండే పెండింగ్ వర్క్స్ అంతా అవ్వాలంటే సుభాషిని వస్తేదా పెండింగ్ వర్క్ అవుతుంది. ఇక్కడ 4 రోడ్లు వేయాలా, అయిందా? 7 వచ్చేసి మనకి పార్క్ కట్టిస్తామని చెప్పింది మేడం. పార్క్ కట్టియాలా, ఐమాస్ లైట్ వేయాలా, అవన్నీ వచ్చేసి సుభాషిని వస్తేనే డ్రైనేజ్ సుభాషిని వస్తేనే శేషక్ అవుతుంది. అప్పుడుదా మేడం చేస్తుంది. మనకి ఒక ఫిల్టర్ వాటర్ ఒకటి అడుగుతుండము, రేపు అడుగుతాం. అడిగేసి దాన్ని ఒకటి చేపిస్తాము, దాన్ని చేపిస్తాము. అందుకనేసి నువ్వు గట్టిగా పోయి జనాల కాడ పోయేసి రూపమ్మ లేకపోతే ఏ పనులు జరగవు. రూపమ్మ చేతిలో సుభాషిని ఉంటేదా పనులు జరిగేది అని చెప్పేసి మన వాడికి అని చెప్పి నువ్వు ఒక రోజుకి ఒక వరుస తిరగాల. రోజుకి 5 ఇల్లు తిరిగినా చాలు పెద్ద. ఓకే. ఈ వార్డంతా చేరి సపోర్ట్ చేసి అమ్మ గెలుస్తుందని నమ్మకం. 11th వచ్చిన 50 మందికి నా యొక్క వందనములు. కాంగ్రెస్ పక్షం నుండి మరి అన్నగారు నిలుస్తానని మేమందరం మాట్లాడినాం. ఇంతకు ముందు అన్నగారికి సీట్ ఇవ్వాలని డేవిడ్ సార్ కి మరి మేమందరం హెల్ప్ చేసినాము. ఏమంటే గత దినాలలో కూడా రమేష్ సార్ అడగబట్టి ఈయన ఇడిపించుకునిండు. బాగుంటుందని మేమందరం మాట్లాడి మీడియా ద్వారా కూడా మాట్లాడాం. మేడం దగ్గర కూడా వెళ్లి మాట్లాడినాము. అంటే అన్నగారు ఏం చేశారంటే సరే అంటే మన బిడ్డ ఈమె కూడా ఎవరో కాదు అని మేమందరం ఏం చేసినా మాట్లాడుకొని 11th వారంతా మాట్లాడుకొని ఈ రివిటీస్ వాళ్ళండి మోడల్ హౌస్, తెలుగు మోడల్ హౌస్ నుండి సెంట్ పాల్స్, మైసరాల్ కోట్రేస్, సైనెట్ లైన్, అబ్బాబాజర్ బ్లాక్, మా తెలుగు లైన్, ఈ సెంట్ పాల్స్ కోట్రేస్ అంతా మేమంతా మాట్లాడుకొని ఎందుకంటే అన్నగారు దిఢీరనే దేవుని యొక్క చిత్తము ఆయన ఇదే అయిపోయింది కాబట్టి ఆ యొక్క కాంగ్రెస్ పక్షం అట్లే జనరేషన్ టు జనరేషన్ రావాలని మేమందరం మాట్లాడుకొని సుభాషిణి గారికి మేమందరం ఒప్పించుండాము. మేమందరం ఇక్కడ ఉండే ప్రతి ఒక్కరు మేము శ్రమ పడతాం. ಉದಯ నుండి ಸಾಯಂಕಾಲ ವರೆಗೂ మన ಪಕ್ಷ మనం ಜೀವಂತವಾಗಿ ನಾವು ನಮ್ಮ ಪಕ್ಷ ಇರಬೇಕಂದ್ರೆ ನಾವೆಲ್ಲರೂ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು ಒಟ್ಟಿಗೆ. ಅದೇ ಇವಾಗ ನಾವು ಸ್ಟೇಟ್ ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಎಷ್ಟೋ ಕೆಲಸಗಳು 5 ಗ್ಯಾರಂಟಿಗಳು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದೆಲ್ಲ ಹಾಮಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಹಂಗೆ ನೆರವೇರಿಸಿದ್ದಾರೆ. ಸ್ಟೇಟ್ ಅಲ್ಲಿ ಇವಾಗ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ನಮ್ಮ KGF ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೇನು ಹಾಸ್ಪಿಟಲ್ ನೋಡಿದ್ರೆ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ, ನನಗೆ ಎಷ್ಟು ಖುಷಿಯಾಗಿ ಬರ್ತಾ ಇದೆ. ನಮ್ಮ ಜನರಲ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇಷ್ಟು ದಿನ ಇದು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಕುಪ್ಪಂಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಕೋಲಾರ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ರೋಡ್ ಅಲ್ಲೇ ಎಂತೋ ಮಂದಿ ಚನಿಪೋಯಿನ್ರು, ರೋಡಲ್ಲೇ ಎಷ್ಟೋ ಜನರು. ಇವಾಗ ನಾನು ಒಂದಿನ ಹೋಗಿದ್ದೀನಿ, ಎಷ್ಟು ಸಂತೋಷ ಅಂದ್ರೆ ಮೇಡಮ್ಗೆ ಎಷ್ಟು ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಸರಿಯಾಗಿಲ್ಲ. ಅವರನ್ನು ಜಯಿಸಿದ್ದಾರೆ ಎಲ್ಲರೂ. KGF ಅಲ್ಲಿ ಇರೋರು ಎಲ್ಲರೂ MLA ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವ್ರು ಒಂದಿನ ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಿಲ್ಲ. ನಾವು ಟಿವಿಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ವಿ, ಎಷ್ಟೋ ಕೆಲಸಗಳೇನೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಒಬ್ಬ ಹೆಂಗಸರಾಗಿ ಇದ್ದು ಒಂದು ಗಂಡಸರಿಗಿಂತ ಒಳ್ಳೆ ಕೆಲಸಗಳನ್ನು ಮೇಡಮ್ ಅವರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಎಷ್ಟೋ ಕುಟುಂಬಗಳು ಇವಾಗ ಜೀವಂತವಾಗಿ ಇದೆ ಅಂದ್ರೆ ಹಾಸ್ಪಿಟಲ್ ದ್ವಾರನೆ. ಜನರಲ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಚೆನ್ನಾಗಿದೆ.
ಏನು ಕೊರತೆನೇ ಇಲ್ಲ, ಅಷ್ಟು ಶುಭ್ರ ಕ್ಲೀನ್ ಆಗಿದೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಮೇಡಮ್ಗೆ ನಾನು ತುಂಬಾ ಧನ್ಯವಾದ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅದೇ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ ಹೆಂಗಸರನ್ನ ನಿಲ್ಸಿದ್ದೀವಿ ಎಲ್ಲರೂ. ನಾವು ಅದೇ ನಾವು ಹೇಳಿದ್ವಲ್ಲ, ಅಲ್ಲಿಂದ ನಮ್ಮ 11th ವಾರ್ಡ್ ಎಷ್ಟು ವಾರ್ಡ್ಗಳು ಎಷ್ಟು ಲೈನ್ ಇದೆ ಎಲ್ಲರಿಗೂ ನಾವು ಹೋಗಿ ಡೇವಿಡ್ ಸರ್, ನಾವು ಶಂಕರ್ ಅವ್ರು ಎಲ್ಲರೂ, ನಾವು ಪ್ರೇಮ ಅವ್ರು ಎಲ್ಲರೂ ಹೋಗಿ ನಾವೆಲ್ಲರೂ ಶ್ರಮಿಸ್ತೀವಿ. ಯಾಕೆಂದ್ರೆ ಈ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ ಉಳಿಸಬೇಕು, ಅದೇ ನಮ್ಮ ಗೋಲ್, అదే పంచాయతీ వాళ్ళందరూ కలిసి మాట్లాడుకొని వచ్చి వాడు పోయిన అది సరే నేరుగా ఇంటికి మాట్లాడు మాట్లాడు ఎందుకు వచ్చిందంటే 11th వార్డ్ లో బై ఎలక్షన్ వచ్చింది. నేను నిలబడుతున్నా కాంగ్రెస్ లో, మేడం నాకు సీట్ ఇచ్చి నన్ను నిలబెట్టిండ్రు. మీరు అందరు చేసుకుని నాకు కోఆపరేట్ చేసి ఓటేసి నన్ను గెలిపించి సాయం చేయమని అడగడానికి వచ్చినాను. అందరు మనీ చేస్తాం, లైన్ మొత్తం సపోర్ట్ చేసి ಕಾಂಗ್ರೆಸ್ ನಿಲ್ಬಾರ್ಕೊಂಡ ನಂಬರ್ 1 ಎಲ್ಲ ನಮ್ಗೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದಾರೆ, ನಮ್ಗೆ ಬೇಕಾದ ಸೌಲಭ್ಯಗಳೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಅಣ್ಣ ಇವ್ರ ಹತ್ರ ಹೇಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಯಾವ್ದು ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಇದೆ ಅದೆಲ್ಲ ಹೇಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಇವ್ರು ನಮ್ಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಒಂದು ಲಿಸ್ಟ್ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಕಂಪಲ್ಸರಿ ಮಾಡ್ತಾರೆ, ನಿರೀಕ್ಷಣೆ ಇದೆ, ಇವರೇ ಗೆಲ್ತಾರೆ. ఎలక్షన్ అదే కొత్తడికి వెళ్ళిపోతున్నారని వచ్చినాను. మంచిది చేస్తారు లేదా మీ ఆశీర్వాదం అంతా ఉండాలి. నేను 11th వార్డ్ లో బై ఎలక్షన్ లో నిలబడుతున్నా. కాంగ్రెస్ లో సీట్ ఇచ్చిండ్రు నాకు. మీ అందరి ఆదరవు అడిగేకి వచ్చినాను. మీరు అందరు చేరి నాకు ఓటేసి గెలిపించిందంటే ఏమేమి పనులు పెండింగ్ అవన్నీ నేను చేపించేసి నేను ముందుకు వచ్చిందా. సరే, ఇప్పుడు నువ్వు వచ్చి మాకు అడుగుతుండవు కాబట్టి నేను బీజేపీలో ఉండా, మీకు అందరికి తెలుసు. కానీ ఇప్పుడు బీజేపీలో మేము ఎవరు నిలబడలా. మా డేవిడ్ చిన్నాయన్ గారు వచ్చిండ్రు కాబట్టి మేమందరం వచ్చి ఒకటిగా ఉండి మిమ్మల్ని గెలిపించేకి ప్రయత్నం 100% చేస్తాము. సరేనా? వచ్చిందే కాదు, ఇక్కడ మాకు ఏమేమి సలుగులు కొన్ని అన్న బ్యాలెన్స్ పెట్టిన అంతా మీరు చేయాలి మాకు. సరేనా? ఇంకే మాకు లైట్లు లేవు, కొంచెం కాలువలు తెచ్చిన, కొంచెం రోడ్లు కొంచెం అవన్నీ కొంచెం చేసిస్తే బాగుంటుంది. మేము మా ఓట్లంతా మేము చేస్తాం. మేము మా పక్క అందరికి చెప్పుకొని ఆయన్ని రమేష్ లేదు కాబట్టి ఇంకా ఆయన్ని ఈసారి వస్తే బాగుంటుందని ఇక అందరికి చెప్పుకొని ఓట్లు வார்டு நம்பர் 11 இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மத்தியானத்து வேலையில நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, 4 முறை ரமேஷ்க்கு நம்ம ஓட்டு போட்டோம். 4 முறை அவர் என்ன வேலை செய்தாரு என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த முறை காங்கிரஸ்க்கு ரூபா மேடம் பின்னிக்கு இங்க என்ன செய்திருக்கிறான்னு தெரியும். நிறைய வேலை பண்ணிருக்காரு. ரூபா மேடம் கிட்ட பின்னிக்கு காங்கிரஸ் பின்னிக்கு நிறைய வேலை பண்ணிருக்கிறாரு. இன்னும் நிறைய வேலை பெண்டிங் இருக்குது. இந்த லைனுக்கு இங்கத்துக்கு போர்வெல் போடுறதுக்கு நாங்க ஒரு பாயிண்ட் எடுத்தோம். அந்த பாயிண்ட் இருக்குது, அதை ட்ரைனேஜ் பண்ணணும்னு இருக்காரு. அப்புறமா வீட்டுக்கு செப்பரேட்டா குழா பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. இங்க இருக்கிற பஞ்சாயத்து கிட்ட நான் கூட வந்திருக்கிறேன், நான் கூட பேசியிருக்கிறேன், பஞ்சாயத்துக்காரர்கிட்ட பேசியிருக்கிறோம். வீட்டுக்கு குழா டாப் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தண்ணி பத்தாதனால இன்னொரு போர் போட்டு கொடுக்கலான்னு சொன்னார். அவரு போர் கூட பாயிண்ட் பார்த்திருக்கிறோம். இப்ப அவர் இருக்கும்போது ஒர்க் ஆர்டர் வாங்கி இருக்கிறாரு. நிறைய வேலைங்க பெண்டிங் இருக்குது. பாதி வேலை 1 கோடி ரூபாய் வேலை பெண்டிங் இருக்குது. எனக்கு தெரியும், சுபாஷனுக்கும் தெரியும், இன்னும் கூட இருக்கிற சங்கருக்கும் தெரியும், இவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த வேலைங்கெல்லாம் நாங்க ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க இந்த இடத்துல நானே ப்ராமிஸ் பண்றேன். 1 2வது நான் ப்ராமிஸ் பண்றது இல்லாம எங்க பார்ட்டிக்காரங்க பெரியவங்க இருக்கிறாங்க, எனக்கு மேல பெரியவங்க இருக்கிறாங்க. எக்ஸ் முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் வள்ளல் முன்சாமி வராரு, ஜெயபால் சார் வராரு, இன்னொன்னு பெரியவங்க வராங்க. அவங்க மூலியமா நான் இத சொல்ல வச்சு இந்த வேலையை நாங்க ஃபில் பண்றோம்னு சொல்லி இந்த நேரத்துல உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன். நான் இதுல கூட கைச்சம்பளம் வரப்போகுது. இன்னைக்கு ஸ்டேட் லெவல்ல 5 கோரிக்கை பண்ணிருக்காங்க. 5 கோரிக்கையில ஒரு தாய்மாருக்கு 2000 ரூபாய் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டுன்னு இருக்கிறாங்க. ரேஷன் பண்ணிருக்காங்க, எலக்ட்ரிசிட்டி இது பண்ணிருக்காங்க, இன்னும் எஜுகேஷன் இது பண்றாங்க, இன்னும் வேற என்னென்னவோ பண்றாங்க. மேடம் பஸ் விட்டு இருக்கிறாங்க. பஸ் அந்த பஸ் வெறும் பொம்பளைங்களே சுத்துறாங்க, ஆம்பளைங்களுக்கே சீட் இல்லாம ஆகி போச்சு. கடைசியில் ஆம்பளைங்களுக்கு பஸ் இல்லாம போச்சு. சரி, சந்தோஷமா இருங்க. அதனால வேண்டி சுபாஷினிக்கு அதே மாதிரி பாருங்க. இன்னைக்கு ராதா பிஜேபி, அதுவும் எங்க அண்ணன் பொண்ணு வெங்கடேஷ் அப்பானாவ ஒரு ஃபேமஸ். அவர் தெலுங்கு தேசம் பிரசிடென்டா இருந்தாரு. அவர் இருக்கும்போது எங்களுக்கு எவ்வளவோ ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தாரு. நான் கூட எந்த நேரத்துல கூட
அண்ணான்ட்டு நான் ஓடி நைட்ல கூட போனாக்கா அந்த நேரத்துக்கு வந்துட்டு எனக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தா கூட முன்ன நிக்குவாரு. எங்க அண்ணன் இறந்துட்டாரு. எங்க அண்ணனுடைய பொண்ணு ராதா கிட்ட வந்து நான் ஒரு வாரத்துக்கு முன்ன நான் கேட்டேன். எனக்கு நான் வாபஸ் வாங்கறதுக்கு நேற்று வர வேண்டியது, ராதா கூட வரல. அப்புறமா நான் சொன்னேம்மா இப்படிமா நம்ம தங்கச்சிக்கு நம்ம பண்ணணுமான்னு சொல்லிட்டு, சித்தப்பா நீ என்ன சொல்ற அதுதான். நாங்க இன்னைக்கு வந்து ராதா கூட இந்த இடத்துல வந்து நிறைய சர்வீஸ் பண்ணிருக்குது. நிறைய பேருக்கு வந்துட்டு பென்ஷன் ஆகட்டும், அது வேற ஆகட்டும், வேற ஆகட்டும், சின்ன வேலைங்க அதனால முடிஞ்ச வேலை பண்ணிருக்குது. ராதா பண்ணிக்குது, லாவண்யா பண்ணிக்குது. இன்னும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு எல்லாருமே லீடருங்க தான். எங்க அண்ணி இருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு சிஎஸ்ஐ சர்ச்சினுடைய மெம்பர். இவங்க சொன்னா கூட ஓட்டு போடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாம் ஓட்டு போட்டு இந்த இடத்துல வந்துட்டு சுபாஷின் ரமேஷ் எப்படி நாங்க கெலிக்க வச்சோமோ அதே மாதிரி வந்துட்டு சுபாஷினும் வந்துட்டு நாங்கெல்லாம் சேர்ந்து சங்கர் ஆகட்டும், நானாகட்டும், இன்னும் விஷ்ணு ஆகட்டும், இன்னும் காங்கிரஸ்ல இருக்கிறவங்க ஆகட்டும், அப்புறமா வந்துட்டு பிரேம்குமார் ஆகட்டும், இன்னும் யாரா இருக்கிறாங்களோ தயவு சேர்ந்து எல்லாரும் பேர் நான் சொல்ல தப்பா நினைக்காதீங்க. எல்லாமே சேர்ந்து நாங்க கஷ்டப்பட்டு என்ன மஞ்சம்மா கூட எங்க வர்றதில்ல. ஏன்னா இன்னைக்கு சுத்தினி இருக்குதுனாக்கா அது வந்து சுத்தினாதான் கொஞ்சம் எங்களுக்கு கூட சந்தோஷம். நம்ம வந்தா கூட ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா ஓட்டு போடுவாங்க உண்மையில. அதனால வேண்டி இங்க இருக்கிற வேலைங்க என்ன இருக்குதோ நாங்க பண்ணி கொடுக்குறோம் தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கினேன். நாளைக்கு வரப்போற 27ஆம் தேதி வெறும் கை சம்பல் தான் இருக்கணும் நம்ம பாக்ஸ்ல. என்ன கை சம்பல் நம்பர் 1 இருக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் நான் பண்ணி விடன்னு கேட்டுக்கொண்டு, நான் இங்க என்ன வேலை இருக்குதோ நாங்க அது பண்ணி கொடுக்குறோம். இன்னும் வேலைங்க கூட என்ன இருக்குதோ முடிஞ்சாக்கா எம்எல்ஏ மேடம் கூட்டின்னு வந்து வேற என்ன வேணுமோ உங்களுக்கு வந்துட்டு நாங்க கேட்டு பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு உங்களை எல்லாரும் வேண்டுக்கிறோம். ரோடு வசதி கொஞ்சம் சந்தங்கள்ல ரோடு போட்டு கொடுத்தா பரவாயில்ல. லைட் அவ்வளவு வசதி இல்லைங்க, காடு மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுத்தா. பாம்புங்க நிறைய வருது, பாம்புங்க பயமா இருக்குது. குழந்தைங்க விளையாடுறது கூட பயம். அந்த இடம் கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரோடு வசதி, லைட் வசதி, தண்ணி வசதி அவ்வளவுதான் கேட்க போறோம். வேற என்ன கேட்க போறோம்? ட்ரைனேஜ் அதெல்லாம் அதெல்லாம் நானும் செய்யறேன். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். நாங்க ஜெயிச்சா ரோடு, லைட்டு இதெல்லாம் வேணும் எங்களுக்கு. கண்டிப்பா நம்பிக்கை நாங்க சப்போர்ட் பண்றோம். எங்க ஏரியா சப்போர்ட் பண்றோம். ಕೆಜಿಎಫ್ ತಾಲೂಕಿನ ತಾಜಾ ಹಾಗೂ ಸಂಪೂರ್ಣ ಸುದ್ದಿಗಾಗಿ AL ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್ ಅನ್ನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ಬೆಲ್ ಬಟನ್ ಅನ್ನು ಒತ್ತಲು ಮರೆಯದಿರಿ.